வாரணாசி தொகுதியில் பிரதமர் மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தனக்கு 3 கோடி ரூபாய் சொத்து இருப்பதாக பிரமாண பத்திரத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே டெல்லியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். செய்தியாளர்கள் ராஜா மற்றும் ரமேஷ்குமார் வழங்கிய தகவல்கள் இவை. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். அயோத்தி ராமர் கோயிலில் பிராண பிரதிஷ்டை செய்த பண்டிட் ஞானேஸ்வர் சாஸ்திரி பிரதமர் மோடியின் வேட்புமனுவை முன்மொழிந்தார். தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக கங்கையில் சிறப்பு பூஜை செய்து கால பைரவர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி இந்த தேர்தல் அரசியல் அமைப்பை பாதுகாப்பதற்கான தேர்தல் என குறிப்பிட்டார். அரசியலமைப்பை பாதுகாக்க போராடுகிறோம். அரசியலமைப்பு இல்லாவிட்டால் நமது நில உரிமை, இடஒதுக்கீடு எல்லாம் பறிபோகும். டெல்லி வருமான வரித்துறை அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டது. அலுவலகத்தின் மாடியில் சிக்கியவர்களை ஏணி வழியாக தீயணைப்பு வீரர்கள் காப்பாற்றினர். டெல்லியில் இந்திரா காந்தி விமான நிலையத்திற்கு அண்மையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் இன்று 4 முக்கிய மருத்துவமனைகளுக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய்களுடன் சோதனை மேற்கொண்டனர். ஹிமாச்சல் மாநிலம் மண்டியில் பாஜக வேட்பாளரும் நடிகையுமான கங்கனா ரணாவத் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக பேரணியாக சென்ற கங்கனாவை பூக்களை தூவி பாஜகவினர் வரவேற்றனர். நிச்சயம் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என கங்கனா நம்பிக்கை தெரிவித்தார். பாலிவுட்டில் வெற்றி பெற்ற நான் அரசியல் துறையிலும் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. மும்பையில் புழுதி புயல் காரணமாக ராட்சச பேனர் சரிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 14ஆக அதிகரித்தது. 70 பேர் காயமடைந்த நிலையில் விபத்து குறித்து முழுமையான விசாரணை நடத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த சூழலில் விபத்து நிகழ்ந்த கட்கோபர் பகுதியில் மீட்பு பணிகள் நடைபெற்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இந்த ராட்சச பேனர் வைக்கப்பட்டு நிறுவனத்தின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் மேல் ஏற்கனவே பாலியல் புகாரும் இருக்கிறது. அதேபோல் இந்த நிறுவனத்தின் தரப்பில் 21 முறை சட்டவிரோத பேனர்கள் வைத்ததற்கு அவர்கள் தரப்பில் அபராதம் கட்டியதாகவும் மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த முறை இந்த ராட்சச பேனர் வைப்பதற்காக அங்குள்ள மரங்களை அவர்கள் அகற்றியிருக்கிறார்கள். இது தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறாகவும் அந்த உரிமையாளர் தற்போது தலைமுறையாக இருப்பதால் அவரை தேடும் முயற்சியில் மும்பை போலீசார் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ரஞ்சித், நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.